இருவேறு துருவங்களின் கதை. ஒருத்தர் 25 வருஷமா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறாரு. அப்புறம் 17 வருஷம் கடையில் தரையை துடைக்கிற துப்புரவு தொழிலாளியா இருக்கிறாரு. இவரு பேரு ரொனால்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட். கிழிஞ்ச சட்டையை போடுவாரு, பழைய கார் ஓட்டுவாரு, ஏன் கார் பார்க்கிங் காசு கொடுக்க கூட இவரு யோசிப்பாருன்னு ஊரே இவரை ஏழைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் 2014 இவர் இறந்தப்போ அமெரிக்காவே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த சாதாரண மனுஷன் விட்டுட்டு போன சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $8 மில்லியன். அதாவது நம்ம ஊர் மதிப்பில் சுமார் 65 கோடி ரூபாய். இப்போ இன்னொருத்தரை பற்றி பார்ப்போம். ரிச்சர்ட் ஃபுஸ்கோன். ஹார்வர்டில் படித்தவர். மெரில் லிஞ்ச் அப்படிங்கிற கம்பெனியோட டாப் எக்ஸிக்யூட்டிவ். உலகமே இவரை பார்த்து வியந்த பணக்காரர். ஆனால் அதே 2014 காலகட்டத்தில் இவர் கடனை அடைக்க முடியாமல் திவாலாகி தன்னோட 11 பெட்ரூம் கொண்ட பிரம்மாண்ட பங்களாவை ஏலத்தில் விட்டார். ஒரு துப்புரவு தொழிலாளி கோடீஸ்வரராக இறக்குறாரு. ஆனால் ஹார்வர்டில் படித்த ஒரு மேதை தெருவுக்கு வர்றாரு. இது எப்படி சாத்தியம்? இங்கே தான் மோர்கன் ஹவுசல் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உங்கள் அறிவுக்கும், அதாவது இன்டெலிஜென்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அது முழுக்க முழுக்க உங்கள் பிஹேவியர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. பணம் யார்கிட்ட சேரும், யார்கிட்ட நிலைக்கும், இந்த ரகசியத்தை 19 கதைகள் மூலமாக த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் அவர் விளக்கியிருக்கிறாரு. அதில் சில கதைகளை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பணத்தை பற்றின உங்கள் உலகமே மாறப்போகுது. லக் அண்டு ரிஸ்க், அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து. பண விஷயத்தில் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத 2 விஷயங்கள் இருக்குன்னா அது அதிர்ஷ்டமும் ஆபத்தும் தான். பில்கேட்ஸ் இன்னைக்கு உலக பணக்காரர்னு நமக்கு தெரியும். அவர் புத்திசாலி, கடின உழைப்பாளி. ஆனால் அவரே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, 1968 வருஷம் உலகத்திலேயே 5 ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருந்தது. அந்த 5 ஸ்கூலில் ஒன்று அவர் படித்த லேக் சைட் ஸ்கூல். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? அதே ஸ்கூலில் அவரை மாதிரியே கம்ப்யூட்டரில் ஆர்வம் இருந்த கென்ட் எவன்ஸ்னு ஒரு நண்பர் இருந்தார். பில்கேட்ஸ் சொல்கிறாரு, கென்ட் எவன்ஸ் மட்டும் உயிரோடு இருந்தா மைக்ரோசாஃப்டில் அவர் என் பார்ட்னராக இருந்திருப்பாரு. இல்லைன்னா அவர் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து என்னோட போட்டியாளராக இருந்திருப்பார். ஆனால் கென்ட் எவன்ஸ் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மலையேறுற விபத்தில் எதிர்பாராத விதமாக இறந்துட்டார். பில்கேட்ஸுக்கு சாதகமாக அதிர்ஷ்டம் வேலை செஞ்சது. ஆனால் கென்ட் எவன்ஸுக்கு ஆபத்து வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தரோட வெற்றியை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி தோல்வி அடைஞ்ச ஒருத்தரை பார்த்து அவர் திறமை இல்லாதவர்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆபத்துக்கள் அவங்க வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்கலாம். அதனால் எப்பவும் ஹம்பிளாக இருங்க. ஏன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை. பணக்காரன் எவனும் முட்டாள் இல்லை, ஏழையும் திறமை இல்லாதவன் இல்லை. சூழல் தான் எல்லாமே. நெவர் எனஃப், போதும் என்ற எல்லைக்கோடு. நம்மக்கிட்ட இருக்கிற மிக மோசமான நிதி பழக்கம் என்ன தெரியுமா? கோல் போஸ்ட்டை தள்ளிக்கிட்டே போகிறது. 1 லட்சம் சம்பாதிச்சா 5 லட்சம் வேணும்னு நினைப்போம், 5 கிடைச்சா 10 வேணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஓட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா என்ன ஆகும்? ரஜத் குப்தா கதையை எடுத்துக்கோங்க. ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்து உலகமே வியக்கிற அளவுக்கு மெக்கின்சி நிறுவனத்தோட தலைவராக உயர்ந்தவர். அவர்கிட்ட $100 மில்லியன், அதாவது 800 கோடி ரூபாய் சொத்து அவர்கிட்ட இருந்தது. அந்த பணத்தை வச்சு அவர் நினைச்ச மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு பில்லியனர் ஆகணும்னு ஒரு பேராசை. 2008 வாரன் பஃபெட் ஒரு பெரிய முதலீடு செய்ய போகிற ரகசிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்னோட நண்பருக்கு ஃபோனில் சொன்னார். இதனால அவருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? இன்சைட் ட்ரேடிங் குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை, மரியாதை இழப்பு, சிதைஞ்சு போன கௌரவம். இதே மாதிரி தான் பெர்னி மடோஃப். அவர்கிட்ட இருந்த பணமே போதும், ஆனால் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு உலகத்தையே ஏமாற்றி ஜெயிலுக்கு போனார். ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கூடுதல் பணத்துக்காக உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களான சுதந்திரம், குடும்பம், நிம்மதி மற்றும் கௌரவத்தை பணயம் வைக்காதீங்க. பணக்காரர் ஆகிறதுக்கு துணிச்சல் வேணும், ஆனால் பணக்காரராக நிலச்சி நிற்க போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேணும்.
உங்களுக்கு எது போதும்னு நீங்க முடிவு பண்ணலன்னா இந்த உலகம் உங்களை சுழற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங், கூட்டு வட்டியின் மாயம். வாரன் பஃபட் ஒரு முதலீட்டு மேதைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட வெற்றிக்கு உண்மையான ரகசியம் அவரோட அறிவு மட்டும் இல்ல, அவரோட நேரம்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா வாரன் பஃபட் இன்னைக்கு வச்சிருக்கிற சொத்துல 95% அவரோட 65 வயசுக்கு அப்புறம் கிடைச்சது தான். அவர் 10 வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு 90 வயசுக்கு மேலேயும் அதை தொடர்றாரு. அவர் ஒருவேளை நம்ம ஊர் இளைஞர்கள் மாதிரி 30 வயசுல ஆரம்பிச்சு 60 வயசுல ரிட்டையர் ஆகியிருந்தா இன்னைக்கு அவர் யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் பனியுகம், அதாவது ஐஸ் ஏஜ். உலகம் முழுக்க எப்படி பனியால மூடப்பட்டுச்சு தெரியுமா? ஏதோ ஒரு நாள்ல பயங்கரமான பனி கொட்டி உலகம் ஐஸ் ஆகல. ஒரு வருஷம் பெய்த பனி அடுத்த கோடை காலத்துல முழுசா உருகாம அப்படியே இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பனி சேர்ந்துச்சு. இப்படி வருஷம் வருஷம் உருகாத அந்த சின்ன பனித்துளிகள் சேர்ந்து தான் இன்னைக்கு பெரிய பனி பாறைகளா மாறி நிக்குது. கூட்டு வட்டியும் அப்படித்தான். நீங்க இன்னைக்கு சேமிக்கிற 500 இல்ல 1000 பெருசா தெரியாது. ஆனா அதை வருஷ கணக்குல அப்படியே விட்டீங்கன்னா அது ஒரு கட்டத்துல விஸ்வரூபம் எடுக்கும். முதலீடு பண்றதுல நீங்க எவ்வளவு புத்திசாலிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு காலம் அந்த பணத்தை தொந்தரவு செய்யாம பொறுமையா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நேரம்தான் பணத்தை உருவாக்குது. சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் நாளைக்குன்னு தள்ளி போடுறீங்களா? வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. செல்வம்ங்கிறது ஒரு ரகசியம். நம்ம ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் பளபளன்னு ஒரு புது பென்ஸ் கார்ல வர்றாருன்னு வைப்போம். உடனே நாம என்ன நினைப்போம்? அப்பா, இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னு வியப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த கார் அவர் வாங்கின நிமிஷமே அவரோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து 1 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. அந்த கார் அவரோட வருமானத்தை காட்டுதே தவிர அவரோட செல்வத்தை காட்டாது. இங்கே தான் ரிச் அண்டு வெல்தி அப்படிங்கிற 2 வார்த்தைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் புரியுது. ரிச் பணக்காரர், இது ஒரு தற்போதைய வருமானம். நீங்க வாங்குற கார், விலை உயர்ந்த வாட்ச், ஆடம்பர பங்களா இதெல்லாம் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். வெல்தி செல்வந்தர், இது ஒரு ரகசியம். இது நீங்க இன்னும் செலவு செய்யாத பணம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களோட பேங்க் டெபாசிட்ஸ், இது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஆரம்பத்துல பார்த்த துப்புரவு தொழிலாளி ரொனால்ட் ரீட் ஒரு உண்மையான செல்வந்தர். அவர் கிழிஞ்ச கோட் போட்டிருந்தாரு, பழைய கார் ஓட்டினாரு. ஊரே அவரை ஏழைன்னு நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அவர் 2014 இறந்தப்போ அமெரிக்காவே மிரண்டு போயிடுச்சு. ஏன்னா அவர் யாருக்கும் தெரியாம சிறுக சிறுக சேர்த்த சொத்து மதிப்பு 65 கோடி ரூபாய். அந்த பணத்தை வச்சு அவர் ஆடம்பரம் பண்ணல, அமைதியா ஒரு உள்ளூர் லைப்ரரிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நன்கொடையா கொடுத்துட்டு போயிட்டாரு. மக்கள் உங்க விலை உயர்ந்த காரை பார்த்து வியக்குறாங்கன்னா அவங்க உங்களை மதிக்கல, அந்த கார்ல அவங்களும் இருந்தா எப்படி இருக்கும்னு அவங்களே கற்பனை செஞ்சு பார்க்குறாங்க. நீங்க உண்மையான மரியாதையை தேடுறீங்கன்னா அது உங்க ஈகோவை குறைச்சு பணத்தை சேமிச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க வெளியே தெரிகிற ரிச் ஆளுமையா இருக்க போறீங்களா இல்ல ஸ்ட்ராங்கான வெல்தி மனிதரா இருக்க போறீங்களா? முடிவை நீங்களே எடுங்க. ரூம் ஃபார் எரர். நம்ம எல்லாரும் ஒரு பட்ஜெட் போடுவோம். அடுத்த மாதம் இவ்வளவு சம்பளம் வரும், இவ்வளவு செலவாகும், இவ்வளவு மிஞ்சும்னு ஒரு கணக்கு போடுவோம். ஆனால் வாழ்க்கை நம்ம கணக்குப்படி நடக்குமா? நிச்சயமா இல்லை. நம்ம திட்டம் 100% சரியாக நடக்கும்னு நம்புறது தான் நிதி ரீதியாக நாம் செய்கிற மிகப்பெரிய தப்பு. இதை புரிஞ்சுக்க ஒரு கார் உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு காரோட இன்ஜினியர் அந்த காரை டிசைன் பண்ணும்போது பிரேக்கை எதுக்காக வைக்கிறாரு? கார் நிற்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு அவசரத்தில் எதிர்பாராத விபத்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதைத்தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். பண விஷயத்தில் இது எப்படி வேலை செய்யுது? இப்போ உங்கள் மாத செலவு 30,000 ரூபாய்னா உங்கள் கையில் 30,000 மட்டும் இருந்தால் அது பாதுகாப்பு இல்லை. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லை வேலை போயிடுது, இல்லை வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். உலகத்தோட மிகப்பெரிய முதலீட்டாளர் பெஞ்சமின் கிரஹாம் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா,
திட்டம் தோல்வியடைந்தாலும் உங்களை தோல்வியடைய விடாத ஒரு திட்டத்தை எப்போதும் வைத்திருங்கள். இதுக்குன்னு 2 செக்லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஒன்று, உங்களோட மாத செலவுக்கு இணையான பணத்தை ஒரு சேமிப்பு கணக்கில் தனியாக வைங்க. 2வதா, சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. எதிர்காலம்ங்கிறது ஒரு இருட்டான பாதை. அந்த பாதையில் போகும்போது உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டயர் இருக்கிறது தப்பில்லை. உங்ககிட்ட அந்த ரூம் ஃபார் எரர் இருக்கான்னு இன்னைக்கே செக் பண்ணுங்க. த ஹையஸ்ட் டிவிடெண்ட், பணத்தின் உச்சக்கட்ட லாபம் சுதந்திரம். நிஜத்தை சொல்லுங்க, பணக்காரர் ஆகணும்னு நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க? பெரிய கார் வாங்கவா இல்ல பங்களா கட்டவா? மோர்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வெறும் 2ஆம் பட்சம்தான். பணம் உங்களுக்கு தரக்கூடிய விலை மதிப்பற்ற கிஃப்ட் என்ன தெரியுமா? உங்க நேரத்தின் மீதான அதிகாரம். கண்ட்ரோல் ஓவர் யுவர் டைம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் விரும்புகிற மனுஷங்களோட செய்ய முடியுதுன்னா அதை விட ஒரு பெரிய சொத்து இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையையே நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அதை ஒருத்தர் கட்டாயப்படுத்தி இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நீ இதை செஞ்சே ஆகணும்னு சொன்னால் அந்த நிமிஷம் அந்த வேலை ஒரு சுமையாக மாறிடும். ஆனால் அதே வேலையை இன்னைக்கு நான் இதை செய்ய போறேன்னு நீங்க முடிவு பண்ணும்போது அங்க மகிழ்ச்சி பிறக்கும். நம்ம வாழ்க்கையில எப்போ சந்தோஷமா இருப்போம்? ஒன்று, காலையில் எந்திரிக்கிறப்போ இன்னைக்கு எனக்கு பிடிச்சதை நான் செய்யலாம்னு தோணும் போது. 2வது, நம்ம குடும்பத்துக்கோ குழந்தைங்களுக்கோ ஒரு தேவைன்னா அங்கே நம்ம நேரத்தை அவங்களுக்காக ஒதுக்க முடியும் போது. பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்லை, அது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச உங்களோட நேரம். அந்த நேரத்தை மற்றவங்களுக்காக விற்காம உங்களுக்காக திரும்ப வாங்குறது தான் உண்மையான நிதி சுதந்திரம். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட உங்கள் நேரத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்காக சேமிங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை கார் வச்சுருந்தீங்கன்னு யோசிக்க மாட்டீங்க, யாருக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணினீங்கன்னு தான் யோசிப்பீங்க. சுதந்திரத்துக்காக சம்பாதிக்க ரெடியா? இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட ஒரே ஒரு வரி சாராம்சம் இதுதான். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு முதலீடு செய்ய கிரிப்டோ இருக்குது, ஏஐ ஸ்டாக்ஸ் இருக்குது, எத்தனையோ ஆப் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. பணத்தை பற்றி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நிறைய படிச்சிருக்கணும், கணக்கில் புலியாக இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஃபைனான்ஸ் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கிட்டாங்கன்றதுக்காக உங்கள் சேமிப்பை தூக்கி போட்டுட்டு நீங்களும் ஒரு புது கார் வாங்க போனீங்கன்னா அங்கே உங்களோட அறிவு ஃபெயிலியர் ஆகுது. உங்கள் ஆசை, அதாவது ஈகோ ஜெயிக்குது. நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை எப்படி கையாளுறீங்க? அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்களா இல்லை நிதானமாக இருக்கிறீங்களா? இதுதான் நீங்கள் கோடீஸ்வரராக ஆவீங்களா இல்லை திவாலாவீங்களான்றதை தீர்மானிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2026ல் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முதலீடு தங்கம்லேயோ நிலத்துலேயோ இல்லை, உங்களுடைய ஈகோவை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்குது. உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க முன்னாடி ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்க பாருங்க, அந்த மனநிலை தான் நீங்கள் சேர்த்த மிகப்பெரிய சொத்து. ஏன்னா அறிவை விட நடத்தையே பணக்காரர்களை உருவாக்குது. நீங்கள் உங்கள் ஈகோவை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணி செல்வத்தை சேர்க்க போகிறீங்களா? ஒரு சாதாரண மனுஷன் சரியான பிஹேவியரோடு இருந்தால் ஒரு பெரிய மேதையை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா பணத்துக்கு கணக்கு தெரியாது, ஆனால் உங்கள் குணத்தை தெரியும். ஒரு துப்புரவு தொழிலாளி கோடீஸ்வரரான ரகசியம் அவரோட பொறுமை. ஒரு பெரிய அதிகாரி திவாலானதுக்கு காரணம் அவரோட பேராசை. இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற பணம் நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த பணம் சார் உளவியல் உங்களை என்றைக்குமே கைவிடாது. உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி, இந்த 7 பாடங்களில் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடம் எது? கூட்டு வட்டியின் சக்தியா இல்லை நேரத்தின் மீதான சுதந்திரமா? அது எதுன்னு இப்போ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பொருளாதார ரீதியாக வளரணும். பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களை நிர்வகிக்க தொடங்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.